அச்சீவ் பண்ணுற விஷயத்தை போய் வளவளன்னு பேசிக்கிட்டு வெளியால சொல்லிக்கிட்டு கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன்னா அந்த பொறாமன்றது எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மனிதனுடைய இயல்பு அது. அப்போ இதுலேருந்து விடுபடணும்னாக்க ஒரே வழிதான் கண் பேஸ்டி அல்லது கண்ணாறுன்றது ஒரு வைப்ரேஷன் தான். நமது சிந்தனை கூறுகள் ஒன்று நல்லதாக இருக்கலாம், உடன்பாடானதாக இருக்கலாம், அல்லது உடன்பாடு அற்றதாக இருக்கலாம். இந்த கண் தீஷ்டி கண்ணாறுன்னு சொல்லக்கூடியது ஒரு நபர்கிட்ட இருந்து சிந்தனை கூறுகள் வருதுனாக்க உங்களை நோக்கி அந்த நபர் வந்துட்டு உங்க மேல ஒரு பொறாமை கொள்ளலாம். பொறாமை தான் அது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அவரை விட நல்லா இருக்கிறீங்கனாக்கா அவங்களால அதை சகிக்க முடியல. தே கான் டைஜஸ்ட் தட். நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடியது உடன்பாடற்ற சிந்தனை உங்களை வந்து தாக்கும் பொழுது உங்களுடைய எண்ண அலைகளில் வந்து அது குறுக்கிடும். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா நிச்சயமாக அவங்கள பாதிக்கும். ஏன்னா அந்த பொறாமன்றது எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மனிதனுடைய இயல்பு அது. அப்போ இதுலேருந்து விடுபடணும்னாக்க ஒரே வழிதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் இருந்துக்கிட்டு இருக்கு. பாதுகாப்பு கவசம் வந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு தான் உண்டு. அதுவும் குறிப்பாக நெற்றிக்கண் தியானம் அது செய்துக்கிட்டு வந்தோம்னாக்க நம்மளை சுற்றி ஒரு கவசம் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த வைப்ரேஷன் நம்ம வந்து தாக்காது. இட் will just go off. அச்சீவ் பண்ணுற விஷயத்தை போய் வளவளன்னு பேசிக்கிட்டு வெளியால சொல்லிக்கிட்டு கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். டோன்ட் சீக் அட்டென்ஷன் ஃபார் வேலிடேஷன். ஸோ உங்கள் மாதிரி யார் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறாங்களோ அவங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ நம்ம அடையக்கூடிய சாதனைகள் எல்லாம் அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வைத்திருக்கணும்னாக்கா அது வெளியால் போயிட்டு உணர்கிட்டு இருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. சாதிச்சிட்ட பிறகு அப்புறம் முன்னேற்றம் அடைஞ்சிட்ட பிறகு மக்களுக்கு தெரிய வந்தோன்னா அது பரவாயில்ல. நம்ம போயிட்டு சும்மா உளறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்லாம் போய் பிரபலம் பண்ணுறது நல்லதே இல்லை. இதை கண் திருஷ்டிக்கு ஆளாகிறோம். அன்லெஸ் யூ ஆர் இன்டு மெடிடேஷன், டீப் மெடிடேஷன். அதர்வைஸ் டோன்ட் லுக் ஃபார் ரெக்கக்னிஷன், டோன்ட் லுக் ஃபார் வெலிடேஷன். மற்றவங்க பார்த்து நல்லா பாராட்டுவாங்க. இதெல்லாம் பாராட்டுறவங்க இருக்கிறாங்க, அது குறைவாக இருக்கும். ஆனால் கண் திருஷ்டியில் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறவங்க தான் ரொம்ப பேராக இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் போய் விளம்பரம் கொடுக்க வேண்டாம். போய் இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மோட்டிவேஷன் எப்படிமா, செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துட்டு உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை பாராட்டினாங்கனாக்கா அது மோட்டிவேஷனாக இருக்கும். பட் சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து நம்ம அங்கீகரித்து தேடுறோம். அது நம்ம இந்த மாதிரி கண் திருஷ்டிக்கு ஆளாகும். டோன்ட் லுக் ஃபார் கிளாமர் அண்ட் வேலிடேஷன் அண்ட் ரெக்கக்னிஷன். பேரும் புகழுக்கும் என்றைக்கும் தேடாதீங்க. பெயருக்கும் புகழுக்கும் அடிமையாகக்கூடாது. இது மண்ணியோட இயல்பும். அது இப்போ முன்னேற்றத்தை பார்த்து பிறருடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்களால சகிக்க முடியல, ஏன்னா அவங்க அடையலையே. அப்போ அதனால தான் ஒரு பொறாமலாம் வருது. ஆனால் பாராட்டுறவங்க இருக்கிறாங்க, மனம் செம்மையாக உள்ளவர்கள். அவங்க வந்துட்டு உங்களுடைய வளர்ச்சி பார்த்து பாராட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப குறைவு அது.